பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் ஃபுல்லாக போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கு. இதைத்தான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் வேயா வந்து கன்வெர்ட் பண்ண போறாங்க. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வேயா வந்து மாற்ற போறாங்க. இந்த ரோட்ல இருந்தா கரெக்டா 200 மீட்டர்ல நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா இதுதான் பஸ் ஸ்டாப். அப்படியே வந்து இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து அப்படியே நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாதிரி வீடுகளுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நம்ம சைட்டோட அடுத்த காம்பவுண்ட்ல ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து வீடுகளாவே இருக்கு. இது எல்லாமே வீடுகளாவே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சுத்தி வீடுகள் தான். ஏன் நம்ம நிறைய அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். சுத்தி வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துலயே பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்டு வெறும் ஹைவேல இருந்து பெங்களூர் ஹைவேல இருந்து கரெக்டா 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்டு சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த நேரா தெரியுது பாருங்க, அது வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு. அவுட்டர் ரிங் ரோட்ல ஏறினீங்க அப்படின்னா நீங்க நேரா பாத்தீங்கன்னா வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, இந்த பக்கம் மீஞ்சூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்சஸ் இருக்கு. இந்த ரோட்ல எப்பயுமே இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதி இருந்துகிட்டே இருக்கும். பஸ், காலேஜ் பஸ், ஆம்னி பஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். சுத்தி ஏகப்பட்ட ஸ்கூலு, காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே இருக்குது. இங்க நடந்து போற டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஸ்பார்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இங்க பக்கத்துலயே நடந்து போற தூரத்திலேயே இருக்குதுங்க. இந்த மாதிரி பிரைம் லொகேஷன்ல இந்த சரௌண்டிங்ல சிஎம்டி லிமிட்டுக்குள்ள சிட்டிக்குள்ளேயே பூந்தமல்லியில சிட்டிக்குள்ளேயே சிஎம்டி அப்ரூவ்ல சிஎம்டி லிமிட்டுக்குள்ள இந்த மாதிரி இடத்துல இங்க பாருங்க, லைவாவே நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி இடத்துல வீடுகளுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அருமையான சைட் வந்து கொடுத்துருக்காங்க. குறைந்த விலையிலே கொடுத்துருக்காங்க. இந்த சரௌண்டிங்ல யாருமே கொடுக்க முடியாத ஒரு விலையில குறைந்த விலையிலே பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. பக்காவா டெவலப் பண்ணி கேட்டட் கம்யூனிட்டியில பிளாக் டாப் ரோடு அப்படின்ற மாதிரி எல்லாமே போட்டு ஸ்ட்ரீட் லைட், ஈபி லைன் எல்லாம் வந்துடும், கம்ப்ளீட்டா வந்துடும். எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அருமையான சைட்டு சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் 6 மாசத்துல இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த வீடுகள் எல்லாமே வந்துடும். அந்த மாதிரி சூப்பரான சைட்டு ஆன் ரோடு. இந்த பாருங்க, ரோட்டுக்கு மேலேயே ரோட்டுக்கு வெளியே வீடுகளாவே இருக்கு. இதுக்கு பக்கத்துல சூப்பரான சைட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பாக்குறதுக்காக வந்திருக்கோம். ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். அண்ணா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கோம்ண்ணா. ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம், சூப்பரா கொடுத்துருக்கீங்க. எப்பயும் போல வீடியோல இருக்கிற மாதிரியே அருமையா சிட்டிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கொடுத்துருக்கீங்க. சொல்லிருங்கண்ணா, இப்போ நம்ம எங்க இருக்கோம், என்ன லொகேஷன், சைட் டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லிடுவோம்ண்ணா. இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா கரெக்டா பூந்தமல்லியில இருக்கோம். சரிண்ணா. சோ நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா தனலட்சுமி நகர். சரி. இது வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லில இருந்து கரெக்டா வந்து 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர்ல. ஆமா, சூப்பர்ண்ணா. இது இன்னும் ஒரு சொல்லணும்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம பூந்தமல்லி மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர்லயே வந்துரும். பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் இப்போ கரெக்டா இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர்லயே இருக்கு. உங்களுக்கு ரொம்ப தூரம்லாம் கிடையாது. பெங்களூர் ஹைவேஸ்ல இருந்து ரொம்ப தூரம் கிடையாது, வெறும் 200 மீட்டர் தான். 200 மீட்டர் நடந்து வந்துடலாம் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டா 3ஆ பிரிக்கிறாங்க. சரி. சோ வந்து சவுத் சைடு போறது வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம். சோ அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎன்டி ரோடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா மாதவரம். சரிங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் அப்புறம் வந்து கர்நாடகா இந்த பக்கம் போறதுக்கு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஆமாண்ணா. சோ அது நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர்ஸ். பஸ் ஸ்டாண்ட் இப்ப வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஆக்சுவலா என்னன்னா நீங்க நெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா மார்ச் 20 அதாவது 2025 மார்ச்ல ஓபன் பண்ணோம். பட் கொஞ்சம் 80% தான் வொர்க் முடிஞ்சிருக்கு. சரிங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் கடைசில மேக்ஸிமம் ஓபன் பண்ணிடுவாங்க. ஆமா, ஓபன் பண்ணிட்டாங்கன்னா கம்பல்சரி கோயம்பேடு கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நசல்பேட்டை வரைக்கும் இருக்கு. சரிங்க. சோ இப்போ வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அடுத்த ஸ்டேஷன் வந்து நம்ம சைட் வாசல்ல. ஆமா, மெயின் ரோட்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்ல தான் ஸ்டேஷன். சூப்பர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனே உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சைட் பக்கத்துலயே இருந்துருது. உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல்ல அப்படின்ற மாதிரி. உண்மையில அதுதான். ஆக்சுவலா என்னன்னா ஒரு ஃபேமிலி என்ன யோசிப்பாங்க, நான் வந்து ஒரு இடத்துல வந்து இடம் வாங்குறேன் அப்படின்னா வீடு கட்டி வரணும்னா எனக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கணும், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கணும், மெயின் ரோடு பக்கத்துல இருக்கணும். சோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு, ஒர்க்கிங் ஹப் இருக்கணும். சோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த எஜுகேஷனுக்கு இந்த ரோட நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. பக்கத்துலயே பனிமலர் காலேஜ் பாத்தீங்கன்னா ஸ்கூல் எப்படின்னு ஏகப்பட்டது இந்த சரௌண்டிங்ல இருக்கு. சென்னை பப்ளிக் ஸ்கூல் பாத்தீங்கன்னா இங்க இதுல திருமலைசில இருக்கு. ஸ்பாட்டன் நடந்து போனாலே ஸ்பாட்டன் இன்டர்நேஷனல் ஸ்பாட்டன் இந்த பக்கத்துலயே இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா லயலோ இன்டர்நேஷனல் ஸ்கூல், மார்விக் இன்டர்நேஷனல் ஸ்கூல், சோ சென்னை பப்ளிக் ஸ்கூல், இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க சொல்ல வேணாம், ஏன்னா பெங்களூர் ஹைவேஸ்னு எடுத்துட்டாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது. நான் பெருசா சொல்ல வேண்டியது இல்லை, ஏன்னா தெரிஞ்சவங்க தான் அங்க வருவாங்க. ஆமா, இந்த லொகேஷன் ஹைலைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு பூரா அந்த வீடியோ ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளவு ஹைலைட் இருக்குது உங்களுக்கு. இப்ப சைட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத நான் கேட்டலாம். சொல்லுங்க, இந்த சைட் எவ்வளவு பெரிய சைட், என்ன இது வந்து பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் 18 சென்ட், டோட்டலா 34 யூனிட் நம்ம பிரிச்சிருக்கோம். சூப்பர். சோ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 794 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 2940 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. அதாவது 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. ஒரு பிளாட்டே அந்த ரேஞ்ச் கொடுத்துறோம் நமக்கு. ஆமா, பெரிய பிளாட்டாவே இருக்கு. என்ன அப்ரூவ்ட் நமக்கு? இது வந்து சிஎம்டி ரெரா அப்ரூவ். சிஎம்டி ரெரா அப்ரூவ்ல உங்களுக்கு சிஎம்டி லிமிட், சிட்டி லிமிட்டுக்குள்ளே நம்ம வந்து கொடுத்துறோம் உங்களுக்கு. நீங்க வெளியெல்லாம் அங்க எங்கேயுமே போக தேவையில்ல, நம்மளுக்கு வந்து சிட்டி லிமிட்டுக்குள்ளே ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியா கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஃபுல்லா வீடுகளா இருக்கு. சுத்தி நீங்க பார்க்கும்போது
எல்லா இடமுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, சிட்டிக்குள்ளே சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்க நம்மகிட்ட நிறைய வீடியோ பண்ணிருக்கீங்க, எல்லா சைட்டுமே பண்ணிருக்கீங்க. சோ நம்ம சைட் வந்து எப்பவுமே ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அண்ணா சைட் எப்பவுமே பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்கும், பயம் இல்லாம நீங்க இமிடியேட்டா வீடு கட்டிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம மண்ணிவாக்கத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து சைட் அண்ணன் கொடுத்திருந்தாரு. போட்ட உடனே பாத்தீங்கன்னா நிறைய சைட் புக்கிங்ஸ் நிறைய உடனே முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் அருமையான ப்ராப்பர்ட்டி. இதுவுமே பாத்தீங்கன்னா வீடுகள் பக்கத்துல சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா டெவலப்மெண்ட் அப்படின்னா ஃபுட் உங்களுக்கு காம்பவுண்ட் எல்லாம் காம்பவுண்ட் போட்டுருக்கோம் நம்ம, கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு 30 அடி ரோடு 24 அடி ரோடு. சூப்பர் சூப்பர். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஸ்ட்ரீட் கொஞ்சம் ஹைலைட் பண்றதுக்காக கொஞ்சம் நல்ல செடிலாம் வச்சிருக்கீங்க உங்களுக்கு. அப்புறம் வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் சொல்லிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். அதுமே கொண்டு வந்துருவோம். ஓகே, இப்போ வந்து டெவலப்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த அந்த ஸ்ட்ரீட் லைட் சோலார் லைட் எல்லாமே வந்து போட போறாங்க. இப்போ ரோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, நல்ல ஒய்டான ரோடு. இங்க பாருங்க வாசல்லே பாத்தீங்கன்னா வேலம்மாள் பஸ் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம அப்படியே லைவா எடுத்துக்கிட்டு இருக்கோம். வேலம்மாள் பஸ் வந்து அந்த போய்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஸ்கூல் வந்து பக்காவா இருக்கு. ரோட்டு மேலேயே அப்படியே ஆன் ரோடு மேலேயே பாத்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்கு பக்கத்துல. கேட்டட் கம்யூனிட்டில சூப்பரா வந்து கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப ஈஸி ரீச் தான். 60 ஃபீட் ரோடு மெயின் ரோட்ல இருந்து. சரி, ஓகே. அப்படியே வந்து ஒரு 200 மீட்டர் 60 ஃபீட் ரோட்ல வர போறீங்க. அப்படியே லெஃப்ட் ஒரு 50 மீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 அடி ரோடு. 40 அடி ரோடு. அவ்வளவுதான். நீங்க ரொம்ப கன்ஜஸ்டடான ரோட்லாம் கிடையாது, ஈஸியா ரீச் ஆகலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோடுமே பெங்களூர் ஹைவேமே உங்களுக்கு வந்து பக்கம் தான், ரொம்ப பக்கத்துல தான். அதான் சொல்றேன், நீங்க நேர்ல வரும்போது உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லா பக்கமே வந்து கூட்டு போய் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. நம்மளுக்கு இந்த ரோடுமே டைரக்டா 30 ஃபீட் ரோடுமே டைரக்டா வந்து கனெக்ட் ஆகுது. சரிங்க. பட் நம்ம கம்யூனிட்டி அப்படின்றதுனால நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஃபியூச்சர்ல ஓபன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சுத்தி பக்காவா வந்து உங்களுக்கு வந்து வீடுகளோட காம்பவுண்ட் சோரோட கேட்டட் கம்யூனிட்டியா கேட்டோட உங்களுக்கு பக்காவா வந்து கொடுத்துறாங்க. எல்லா அக்சஸுமே இருக்கு. நீங்க சைட்டுக்கு வரும்போதே நாம சொன்னது எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டு தான் வருவீங்க. வந்துட்டு கூட்டு போய் காட்டணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே பார்த்துட்டு தான் வருவாங்க. ஏன்னா அப்படிதான் அக்சஸே இருக்கு உங்களுக்கு. சுத்தி நம்ம சொன்ன காலேஜ்ல இருந்து ரோட்ல இருந்து ஹைவேல இருந்து மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு கடைசியா நம்ம வந்துட்டு சைட்டுக்கு வந்து வந்துருவீங்க. நம்ம லைவாவே காட்டினா ஸ்கூல் பஸ் இருக்கு. அதனால நீங்க இமிடியேட்டா வீடு கட்டினீங்க அப்படின்னா ஸ்கூல் பஸ் வாசலுக்கே வந்துடும். அதை பத்தி எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே எல்லாமே இருக்கு. வேலம்மாள் இருக்கு, ஸ்பாட்டன் வந்து பக்கத்துல தான் இருக்கு. நடந்தே போயிடலாம். நிறைய இருக்குதுங்க இந்த சரௌண்டிங்ல ஸ்கூல் காலேஜ்னா. அதை பத்தி நீங்க ஒரே பண்ண வேணாம். என்டர்டைன்மெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்ல நிறைய இருக்கு உங்களுக்கு. EVP மால் இருக்கு உங்களுக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா சைடுல இருந்து வெளிய போனீங்க ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தான் வந்து EVP மால் உங்களுக்கு. குயின்ஸ்லாண்ட் இருக்கு, பக்கத்துல இருக்கு, எல்லாமே இருக்கு. அதே வர்க்குக்கு பாத்தீங்கன்னா இங்க நீங்க சொல்ல வேணாம், சிப்காட் இருக்கு. சூப்பர்ண்ணே. சோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு. நமக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளனோம்னா நம்ம திருமலிசை சிப்காட் இருக்கு, அது இருக்கு. சோ அந்த மாதிரி வர்க்குக்குனாலும் சரி. சோ ஒரு ஃபேமிலியா தான் நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஒரு ஃபேமிலி வந்தா ஒரு எஜுகேஷன் எதிர்பார்ப்பாங்க இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் எதிர்பார்ப்பாங்க இருக்கு, மெட்ரோ ஸ்டேஷன் எதிர்பார்ப்பாங்க இருக்கு, காலேஜ் எதிர்பார்ப்பாங்க இருக்கு, ஸ்கூல் எதிர்பார்ப்பாங்க இருக்கு, மெயின் ரோடு எதிர்பார்ப்பாங்க இருக்கு, எல்லாமே இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க ஷாப்பிங் போறீங்க அப்படின்னோம்னா இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில டிமார்ட் இருக்கு. ஆமா, உங்களுக்கு மெயினா இப்ப எல்லாருமே டிமார்ட்டை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து சீப்பா கிடைக்கும். அதுதான் ரொம்ப சீப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு அது நம்ம பூந்தமல்லியிலே பாத்தீங்கன்னா பெருசா வந்து தனி பில்டிங்கே வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம். பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு நியர்பைலே இருக்குது. எல்லாமே இருக்குதுங்க, இங்க இல்லாத எதுவுமே கிடையாது. இல்ல நான் சிட்டிக்குள்ள போகணுங்க, நான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போகணும்னா அவுட்டர் ரிங் ரோடு. இந்த போகும்போதே பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடி அவுட்டர் ரிங் ரோடு பார்க்கலாம். அங்க ஏறினீங்க அப்படின்னோம்னா எல்லா இடத்துக்கும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் காலேஜ் பக்கத்துலயே இருக்கு. காலேஜ்ல என்னென்ன இருக்கு? பனிமலர் இருக்கு. ஆமா, பனிமலர் காலேஜ் இருக்கு. நம்ம சைட்டை தாண்டி வெளியே போனோம், ஸ்ரீ சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அப்புறம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ். சொல்லணும் லைனா சொல்லிட்டே நிறைய இருக்குது. ஓகே, நான் நல்ல இவ்வளவு ஹைலைட்ஸ் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அப்படிங்கும்போது இதோட ரேட் என்ன அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதை கொஞ்சம் சொல்லிடலாம். இல்ல ரேட் வந்து நம்ம வந்து நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம சைட்டுக்கு சரௌண்டிங்ல ஒரு 3 சைட்டு நம்ம போட்டிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா நம்ம சைட்டுக்கு லெஃப்ட் திரும்ப இடத்துல ஒருத்தவங்க போட்டிருக்காங்க 7000 ரூபீஸ் போட்டிருக்காங்க. அங்க இருந்து நம்ம சைட்டு 200 மீட்டர் தான். நம்ம சைட்டை தாண்டி ஒரு 300 மீட்டர் தாண்டி ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, அவங்க வந்து 6000 ரூபீஸ் போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம், நம்ம சைட்டை தாண்டி 3/4 கிலோமீட்டர் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க 4800 ரூபாய் போட்டிருக்காங்க. நம்ம இதெல்லாம் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க ரேட் அதிகமா போட்டுட்டு 50 கிராம் கோல்டு காயின் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி கிடையாது, ரேட்ல கம்மியா கொடுத்துருவோம், ரேட்லயே உடைச்சு கொடுத்துருவோம். சூப்பர். ரேட் வந்து பாத்தீங்கன்னா per square feet 5200. சரிண்ணே, சரி. அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னும் லான்ச் பண்ணல, ஒரு போயிட்டு இருக்கு. நீங்க ஃப்ரீலான்ஸ்ல தான் இருக்கு நமக்கு. சோ அதுக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா டைரக்டா 200 ரூபீஸ் என்ன சொல்றீங்க? 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 5000 ரூபாய் வெறும் 5000 ரூபாய்க்கு இந்த லொகேஷன்ல கொடுத்துறோம். இன்னும் 1 ரூபாய் கம்மியா கூட கொடுக்கலாம். 4999 சூப்பர். ஏன்னா 1 ரூபான்னு சொல்லி போய் தான் நினைக்காதீங்க. உங்களுக்கு பேட்டா செருப்பு எடுத்தா கூட ஒரு ஆமா 299 அந்த மாதிரி தான் போடுறாங்க. கண்டிப்பா. ஏன்னா 1000 சதுரடி வாங்குனீங்க 1000 ரூபாய் உங்களுக்கு அதுவே குறைஞ்சிரும். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த லொகேஷனை பொறுத்த வரைக்கும் 5000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான விஷயங்க. ஏன்னா ரோடு உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு மெட்ரோ அப்படிங்கும்போது இன்னைக்கு நீங்க வாங்கி போட்டீங்க அப்படின்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அப்ரிசியேஷன் பயங்கரமா இருக்கும்.
மெட்ரோ வந்து ரன்னிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னம்னா இது வந்து கண்டிப்பா ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய் டக்குனு ஏறும். கண்டிப்பா ஏன்னா ஆக்சுவலா வந்து இது ஓபன் பண்றதே இந்த வருஷம் ஜூன்ல ஓபன் பண்ணுன்றது சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஓபன் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த உடனே இங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அப்படியே ஆப்போசிட் நம்ம மெயின் 200 மீட்டர் போறீங்க அப்படியே ரோட கிராஸ் பண்ணீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன். அப்படி 200 மீட்டர்ல மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னம்னா அவங்க வீடோட அந்த வேல்யூ வந்து எப்படி இருக்கும், இடத்தோட வேல்யூ உண்மையில நல்லா இருக்கும். ஆப்போசிட்ல மெட்ரோ ஸ்டேஷன், இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட் இங்க தான் கொண்டு வர போறாங்க. கோயம்பேடு மார்க்கெட் ஃபுல்லாவே அங்க கோயம்பேடு எல்லாமே இந்த சைடு மூவ் பண்றாங்க. அப்படிங்கும்போது இதையும் ஒரு பெரிய ஒரு பிரைம் லொகேஷனா வந்து மாத்திடுவாங்க. உங்களுக்கு இப்பவே நிறைய மாறிச்சு. நீங்க வந்து இந்த ரோடெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஒய்டா எவ்வளவு சூப்பரா. பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா பஸ் எல்லா பஸ்ஸுமே இந்த ஜங்ஷன்ல நின்னுதான் போகுது. டிரான்ஸ்போர்ட்டுக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பூந்தமல்லியில லே அவுட் பண்றோம். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்றோம். 2800 பண்ணிருக்கோம். ஓகே. இன்னைக்கு பக்கத்துல போடுற கம்பெனிஸ் எல்லாம் நம்ம போடும்போது 2800 செல்லிங் பண்ணோம். இன்னைக்கு நம்ம பக்கத்துல கம்பெனி போடுறத பார்த்தா நம்மளுக்கே தலை சுத்துது. என்னடா இவ்வளவு ரேட், கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமா போட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு அப்ரிசியேஷன். 2 வருஷத்துல இவ்வளவு ஏறி இருக்கு. காரணம் இந்த மெட்ரோ ஒர்க் நடக்கிறது. அப்புறம் இந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அப்புறம் இந்த ரோடு வந்து இப்ப 6 ஃபேஸ். ஓகே. ஆமா ஆமா. பெங்களூர் ரேவேஸ் வந்து 6 ஃபேஸா மாத்துறாங்க. உங்களுக்கு 3.5 மணி நேரத்துல நம்ம உங்களுக்கு பெங்களூர் போயிடுவாங்க. அந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இவ்வளவு ஒர்க் இருக்கு. பாலாஜா தாண்டிங்கன்னா ஆல்ரெடி 6 இயர்ஸ் பாலாஜா வரைக்கும் தான் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி டன். சூப்பர்ண்ணே. அப்படிங்கும்போது இப்போ ஒரு பிளாட் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா என்ன பட்ஜெட்ல நம்ம கொடுக்கலாம்? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 42 lakhs 800 square feet 42 லட்ச ரூபா வரும். சூப்பர்ண்ணே. ஸோ அதில் அவங்க வந்து கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 lakhs வச்சிருந்தாங்கன்னா பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணிக்கலாம். வெறும் 6 லட்ச ரூபா அவங்க கையில் இருந்தால் போதும், நம்ம லோன் போட்டு பக்காவா வந்து பண்ணி கொடுத்துலாம். அவங்க டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி 80% வரைக்கும் நம்ம வந்து லோன் வந்து பண்ணிக்கலாம். 90% பண்ண மாட்டாங்க, 80% பண்ணிக்கலாம். சூப்பர். எல்லாத்தையும் 30 lakhs பண்ண போனாலே 85%. கண்டிப்பா. சூப்பர்ண்ணே. ஏன்னா எல்லாம் பக்காவா கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்பி வந்து வரலாம். டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. இது நல்லா கிளியரா இருக்கும், கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். கிளியரா இருக்கு. ஏன்னா இந்த சுத்தி அதாவது நம்ம அந்த 1 ஏக்கர் 14 சென்ட் வச்சிருந்தோங்க. சுத்தி இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே லே அவுட் தான். இந்த ஓனரோட தான் இந்த இடமே. அவர் இருந்தா நம்ம வாங்கிருக்கோம். அதனால டாக்குமெண்ட் வைஸ் எல்லாமே கிளியரா இருக்காது. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் அண்ணன் கூட இருந்து உங்களுக்கு பக்காவா சப்போர்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. சர்வீஸ் பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பர்ண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. இவ்வளவு அருமையானது உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நல்ல சைட்டா கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா. போன வீடியோல சொல்லியிருந்தோம் அடுத்த தடவை இதே மாதிரி வீடியோலோட கொடுங்க பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை அதே மாதிரி அதுக்கு அடுத்தாலே உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் சைட் ரெடியா இருக்கு. அதுவும் சூப்பரா தான். சூப்பர் சைட்ண்ணே. ஓகேண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூண்ணே.